இல்லாமல் ஜோதியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் சிவபெருமானுடைய துணைவியாகப்பட்ட அங்கையர் கண்ணி மங்கையர்க்கரசி மதுரையை ஆட்சி செய்து கொண்டிருக்கும் இன்னைக்கு அருமையான ஒரு நிகழ்ச்சி. உலகாலும் உமையவளுக்கு இன்னைக்கு திருமணம். அப்பேற்பட்ட மீனாட்சி திருக்கல்யாணத்தை முன்னிட்டு மீனாட்சி அம்மனை வணங்கிவிட்டு பிறகு என்னுடைய கதைப்பணியை தொடங்குகிறேன். கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து அன்பு தமிழ் பேசியிருந்தாள் அந்த அழகிய மதுரையிலே 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 கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து அன்புக முடிவுமையார் கேட்டிருந்தாள் அந்த அழகிய மாநக மதுரையிலே 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 வந்தாள் மீனாட்சி வந்தாள் அந்த அழகிய மாநக மதுரையிலே மதுரையிலே தேனமர் சோழையா கடம்பவனோ அங்கே மாலையாகும் தங்க கோபுரம் என்று காணும் கோபுரம் என்று காணும் தீர்த்தமே பாவலரின் தேவான பாவலரின் தேவான காணம் ஆனந்த வெள்ளம் பெருகும் மீனாட்சி சன்னிதானம் ஆனந்த வெள்ளம் பெருகும் எங்கள் மீனாட்சி சன்னிதானம் அந்த அழகிய மாநக மதுரையிலே 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 கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து அன்புக முழுமையார் வீட்டிருந்தாள் அந்த அழகிய மாநக மதுரையிலே 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 காண வேண்டும். ஜோதி என்று சுடருடைய கையை தாங்கி சுற்றென்று வேட்கொண்ட முருகனே இங்கு வர வேண்டும். எனக்கு மட்டுமல்ல என்னுடைய நாட்டு மக்கள் எல்லோருக்கும் நல்லாசை தர வேண்டும். அப்பேற்பட்ட கந்த கடவுளுடைய வருகைக்காக ஒரு நாளைக்கு ஒண்ணுல பாடுறீங்க. நீ வர வேண்டும் என்று எதிர்பார்த்தேன் நீ வர வேண்டும் என்று எதிர்பார்த்தேன் வரும் வழி தோறும் உங்கள் முக பார்த்தேன் காலம் கடந்தால் என்ன ராஜா காதல் கவிதை சொல்லு ராஜா காலம் கடந்தால் என்ன ராஜா காதல் கவிதை சொல்லு ராஜா காத்து கிடப்பது இன்பம் உண்டு காக்க வைப்பது சுகம் உண்டு கொஞ்ச நேரம் என்னை தாளாட்டு கொஞ்சம் போதும் என்னை பாராட்டு கொஞ்ச நேரம் என்னை தாளாட்டு கொஞ்சம் போது என்னை பாராட்டு இன்பத்தில் இருப்பது
ஆனந்தம் என் சொல்ல நதியோரம் நதியோரம் நானே ஓட்டி நாணம் கொண்டு நாட்டியமாடி வெள்ள ஆனந்த ஆனந்தம் என் சொல்ல நதியோரம் வெண்ணில மேகம் மாட்டொட்டிலை விட்டு ஓடுவதென்ன மழையை மூடுவதென்ன வெண்ணில மேகம் வாட்டொட்டிலையிட்டு ஓடுவதென்ன மலையை மூடுவதென்ன தொகைதானோ தொகைதானோ சந்தன காடு இருக்கு தேன் கூடு இருக்கு தேனேடோ நாட்டிடுவாரு என் கைகள் அல்ல ஆனந்தானந்தம் நீ சொல்ல நதியோரமோ தேயிலை தோட்டம் நாட்டேட நாட்டம் துள்ளுவதென்ன நெஞ்சு எண்ணுவதென்ன தேயிலை தோட்டம் நான் தேவதையாட்டும் துள்ளுவதென்ன நெஞ்சு எண்ணுவதென்ன படுத்தூங்கும் பசுமுள்ளே பனி தூங்கும் பசும்புல்லே பின்னது உன்னாட்டம் வானுத்திரை கொண்டாட்டம் காதலத்தின் ஊர்வலத்தின் காதல் காதலி செல்ல நானந்த ஆனந்தம் ஏன் சொல்ல நதியோரம் ஓரும் நீயோ ஓடினாள் என்று நூலிடை என்று சொல்ல நானந்த ஆனந்தானந்தம் நீ சொல்ல லா 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 லா. கரிமுகத்து தூமணிக்கு நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா என்று அவை முதாட்டி வணங்கினாங்க. தமிழ் என்ற காரியம் சபனமே நடந்தது. தமிழுக்காக தன்னுடைய இளமையை கொடுத்தாங்க. அவை முதாட்டி தமிழ் கடவுள் முருகனுக்காக தொண்டு செய்யணும் அப்படின்னு நான் வந்திருக்கேன். திருவாளையம் சோலையில இருக்கக்கூடியது எங்க அப்பா அழகர் மட்டும் கிடையாது, அவரும் இருக்காரு. யாரு சொல்லுங்க பாருங்க, யாருங்க அவரு. ஆ. அதனால இல்ல அவருன்னா ஒண்ணும் எங்களுக்கு தெரியலையே. உங்க சித்தப்பாவா சரி. இல்ல உங்க தாத்தாவா இல்ல சித்தப்பா தாத்தாவெல்லாம் இப்ப யாருப்பா ஞாபகம் வச்சிட்டு இருக்கா? யாருன்னு சொன்னா தானே எங்களுக்குலாம் தெரியும். 20 வயசு 25 வயசு வளர்த்து இருந்தாலும் கண்ணு கருத்துமா காட்டுக்கு போய் காவல் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னுடைய மாமனை நான் காதலிக்க போறேன். அப்படியா? ஆமா, நீங்களுமா? முதல் முறையா பாட போறேன். யாரும் கோச்சுக்கிறாங்க, தப்பா சரி சரி சரி. அப்படிங்க எனக்கு சொல்லி பாலூட்ட ஒரு பிள்ளை அழைக்கிறது, நான் பாடும் பாட்டை ஒரு பிள்ளை ரசிக்கிறது.
மாமா மல்லாந்து படுத்திருந்தேன் மாமா வருவாருன்னு மல்லாந்து படுத்திருந்தேன். மாமா வருவாருன்னு மல்லாந்து படுத்திருந்தேன் மல்லாந்து படுத்திருந்தேன் மாமாவே மாடு மிதிச்சு இருச்சு கை கட்டுல மாடு மிதிச்சு இருச்சு அண்ணே நடனப்பே சிவய போயிருப்பே சின்ன நடனப்பே அழகு பெண்ணுகளா சிவய போயிருப்பே போதும் போட்டுக்கிட்டியா மட்டார் மட்டார்னு அடிக்கிறீங்க இப்படி அடிச்சா தானே ஒத்துக்குறீங்க. அன்பு உள்ளங்கள் உள்ள வந்த நண்பர்கள் கேட்டாங்க ஒரு சகோதர பாசத்தை எடுத்து காட்டக்கூடிய முத்துக்கு முத்தாக என்ற பாடலை பாடச் சொன்னார்கள். அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாளை இணைந்திருந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாளை இணைந்திருந்தோம் கண்ணுக்கு கண்ணாக முத்துக்கு முத்தாக தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாளாட்டு கேட்டதில்லை ஒரு பாட்டு கேட்டதில்லை தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாளாட்டு கேட்ட தம்பி ஒரு பாட்டு அறிந்ததில்லை தானாக படித்து வந்தாள் தம்பி என்று வளர்ந்த தம்பி தானாக படித்து வந்தாள் தங்கம் என வளர்ந்த தம்பி தள்ளாடும் வயதிலே வாழுகிறேன் அவனை நம்பி முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாளை இணைந்திருந்தோம் ஒன்றுக்கு ஒன்றாக அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதம் என்னும் தம்பி உள்ளம் அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதம் என்னும் தம்பி உள்ளம் அண்ணன் சொல்லும் இந்த அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதம் என்னும் தம்பி உள்ளம் அண்ணன் என உள்ள உள்ளம் தெய்வம் என்னும் காதல் கொள்ளும் சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை ஒன்றுபட்ட இதயத்திலே ஓர் நாள் பிள்ளை முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாளை இணைந்திருந்தோம் ஒன்றுக்கு ஒன்றாக ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமடா நாலு கால் மண்டபம் போல் நம் கொண்ட சொந்தமடா ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமடா நாலு கால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா ரோஜாவின் இதழ்களை போல் தீராத பாசமடா ரோஜாவின் இதழ்களை போல் தீராத பாசமடா நூறாண்டு காலம் வரை மாறாத பாசமட முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாளை இணைந்திருந்தோம் கண்ணுக்கு கண்ணாக முத்துக்கு முத்தாக நன்றி நன்றி சரி அப்ப நீங்களா போய் கண்டுபிடிச்சி ஒத்துட்டாங்க அடியே பாடி சொப்பன சுந்தரி காவலுக்கு போகணும் கண்ணு கருத்தமா காவல் பார்க்கணும் என்னலா என்னை வர சொல்லிட்டு எங்கடி போனேன் நான் இங்கே தாண்டி இருக்கேன் பரமக்குரிய ஏற்பாடுகள் எல்லாம் பண்ண வேணாமா இருந்தாலும் அப்பா கிட்ட போய் விஷயங்கள் எல்லாம் கேட்டியா என்னத்த கேட்டு என்னத்தாக போய் ஏன் பீலிங் என்ன ஏன் இவ்வளவு சோகமா இருக்க மனசே சரியில்லடி ஏன்டா சொல்ல உன் மனசுக்கு என்னாச்சு வர வர எனக்கு உலகமே வெறுத்து போச்சு நீ என்ன காரணம் அந்த உலகத்தை வெறுத்த என்று தெரிவிக்கலாம் ஆமா பெரிய காரைக்கால் அம்மையா தூய தமிழ்ல தான் பேசுவாங்க நீ ஒரு மொட்டு நாயி நான் ஒரு முள்ள நாயி அப்ப ஆள் ரொம்ப அது ஒரு முடிச்சைக்கு நாயி
நம்மளும் அப்படிலாம் இருக்கக்கூடாது. சும்மா சாதாரணமாவே பேசு. சரி. அடி வாழ்க்கையில பெண்ணா பிறக்கவே கூடாதடி. ஆமாடா. பொம்பளையா பிறந்ததும் போதும். வர வர இந்த ஆம்பளை அட்டுளி அநியாயம் தாங்க முடியல. உன்னை என்ன பண்ணாங்க? அடியே எல்லா பெண்களும் ஆசைப்படுறது என்ன? எல்லா பெண்களும் என்ன ஆசைப்படுவாங்க? நம்மளுக்கு வரக்கூடிய புருஷன் நல்ல பையலா இருக்கணும், எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாம ஒரு ஒழுக்கமானவனா இருக்கணும், நம்மளை தவிர வேற பெண்ணை ஏறெடுத்து பார்க்காத மனுஷனா இருக்கணும் நினைப்பாங்க. அப்படித்தான் எல்லா பெண்களும் ஆசைப்படுவாங்க. எல்லா பெண்களுக்கும் இந்த ஆசை. அதுல 195 தான் அமையும். 5 தான் இருக்கா? 195 எப்படி? எப்படி? அம்புட்டு குடியாரப்ப கஞ்சா குடிக்க பழச்சா இருக்கும். ஆமா, 5% தான் நல்ல ஆளுகளை பார்க்க முடியும். கண்டிப்பா. அப்ப 95% பார்த்து கொஞ்சம் யோசனை பண்ணி பாத்துக்கோ. அங்கே சரக்கு சாப்பிடட்டும் நான் வேணாம். சாப்பிடுற ஆளுக்கு கொஞ்சம் நல்ல சரக்கை சாப்பிடக்கூடாது. ஏண்டி இதுல நல்லது வேற இருக்கு கெட்டது வேற இருக்கா? 18, 48, 250 ஒரு 300 சரக்குல கொஞ்சம் வாடை வராது, கொஞ்சம் நல்ல மைல்டா இருக்கும். இருக்கிறதுலே லோக்கல் சரக்கு எதுவோ அந்த சரக்கை குடிக்கிறது. அந்த சரக்கை குடிக்கும் போது எப்படித்தான் குடிக்கிறாங்கன்னு தெரியாது. அந்த சரக்கை குடிச்சு விட்டு இந்த கணேஷ் கோயில்னு ஒண்ணு போடுறாங்க. இந்த வாடைக்கு அந்த வாடை வேறையா? எனக்கு என்ன கோபம் தெரியுமா? கணேஷ் கோயில பொட்டி கடையில வித்தா அந்த கடையை பூட்டி சிகில் வச்சு போடுறாங்க. ஆமா. எப்பரா நீ கணேஷ் கடையில எப்பரா நீ வச்சு விக்கலான்னு சீல் வைக்கிறாங்க. ஆமா. அங்க சிகில் வைக்கிறதுக்கு இந்த கணேஷ் கோயில தயார் பண்றவனுக்கு காப்பு வச்சாங்க. அதான் சும்மா விட்டுறாங்க. அதை விட்டு கடைசியில் இங்கேத்தான் நோன்றாங்க. என்ன பண்ண சொல்றேன்? அந்த கணேஷ் போலைய நல்லா போட்டு திரட்டி ஒண்ணு இங்கிட்டு திணிப்பாங்க, இல்லைன்னா இங்கிட்டு திணிப்பாங்க, இல்லைன்னா மேல திணிப்பாங்க. திணிக்கிறது கூட பிரச்சனை இல்லை. அதை எடுக்கும் போது பாத்திருக்கியா? இந்த பச்சை புள்ளைய மூக்க நோண்டு பாரு, அந்த மாதிரி இப்படி நோண்டி எடுத்து வெளியில ஓடுறது. அந்த சரக்கு குடிச்சுட்டு அந்த கணேஷ் போலைய போட்டுவிட்டு அந்த நாத்த வாயோட வீட்டுல வந்து பொண்டாட்டி வாயில முத்தம் கொடுப்பான் பாரு. வணக்கம். அந்த அம்மா அதோட மரத்தை குடிச்சுட்டு சாகணும். உண்மையில அந்த மாதிரி பெண்களுக்கெல்லாம் நம்ம கோயில் கட்டி கும்பிடணும் தெரியுமா? எவ்வளவு அந்த வீச்சத்தை குழந்தையும் பெற்று அந்த குடும்பத்தையும் நடத்தி எனக்கு கல்யாணம் பண்ற ஆச்சு. உனக்கெல்லாம் அப்படி மாப்பிள்ளதான் வரும், கவலைப்படாத. எனக்கு அப்படி இல்ல அமையாது. ஏன்? நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணேன்? எனக்கு மாப்பிள்ளை யாரையும் விரும்புறேன்னு அர்த்தம். ஆமாண்டி. யாரு இருக்காரு? எங்க? பொண்ணுக்கு 2 பேர் இருக்காங்க. ஏய், ஒருத்தனுக்கு ஒருத்தியா இருக்கிறத விட்டுட்டு 2 பேரை கரெக்ட் பண்றியா நீ? அடியாண்டி நீ வேற. 2 பேரு? ஆமாண்டி. எங்க? நம்ம கூட்டத்துக்குள்ளயா? நான் சொன்ன உடனே லைட் பளிச்சுன்னு போறாரா? அந்த கேமராமேன் உனக்குலாம் அவர் இடுப்புக்கு தான் இருப்பாரு பாவம். நீ அடிச்சாலும் கீழே வருவாரு. அடி போடி. இடுப்புக்கு கீழே இருந்தானா இடுப்புக்கு மேல, இடுப்புக்கு கீழே என்ன இருக்கோ அது இருந்தா போதும். சரி, இப்ப நீ இப்பதானா நீ அவரை பாக்குற, அதுக்குள்ளாடி எப்படி விரும்பின? அவரு ரொம்ப தங்கமான மனுஷன், வினையும் சூது இல்லாத மனுஷன். வினையும் சூதுன்னா இப்படிலாம் இருக்க மாட்டாங்க. வினையும் இல்லாத மனுஷன். உள்ள உட்காந்து சாப்பிடும் போது பாத்தியா பச்சை புள்ள மாதிரி உட்காந்து சாப்பிட்டு கிடந்தாரு. உனக்கு நான் பாத்துட்டேன். எவ்வளவு கவனிப்பா கவனிச்சுக்கிட்டு இருக்கேன் பாத்தியா? அதுக்கப்புறம் நான் யாரு தெரியுமா காதலிக்கிறேன்? 2வது யாரு? இந்த கருவாப்பைய உட்காந்து சிரிக்கிறான் பாரு. கருவாப்பைய இந்தா குனிஞ்சுக்கிட்டு சிரிக்கிறான் பாரு. மைசெட்டு இந்த கருவாப்பைய தாண்டி வெக்கம் மச்சானுக்கு. வெக்கம் அழக இல்லையா? சிரிச்சே ஆழமாக்கிறியா கருவாப்ப? என்ன போடா வாடான்னு பேசுற? அப்புறம் என் மாமன் அப்படி பேசினா தான் அவருக்கு பிடிக்கும். என்ன நீ உன்னை போடா வாடான்னு பேசுற? நீ அண்ணன் பேசு, அதான் மரியாதை. ஏண்டா என்ன நீ இங்கிட்டு கரெக்டா அங்கிட்டு எரியுது? அவருக்கு வைத்தறிச்சே நினைக்கிறாரு கரெக்டான லெட் பீஸ் அங்கிட்டு சாணுதுன்னு. அடியே ஏன் தெரியுமா மைசெட்டுக்காரன் நான் லவ் பண்ணேன்? சரி, கேமரா கார்ட கூட விடு. எதுக்கு நீ விரும்புன? அழக பார்த்து நான் எப்பொழுதுமே காதலிக்க மாட்டேன். அழகுங்கிறது நிரந்தரம் கிடையாது. அது நிரந்தரம் கிடையாது. 30 வயசுக்கு மேல நம்மளே அழகு இருக்க மாட்டோம். தோல் சுருங்கிருச்சுன்னா மதிப்பு இல்ல. ஒருத்தனும் மதிக்க மாட்டான். ஆனா தொழில் திறமை சாகிற வரைக்கும் கை கொடுக்கும். அவர் திறமையை நீ எப்ப பார்த்த? அடியே மனுஷன் கைலிய கட்டிட்டு மடிச்சு கட்டிட்டு மேல கொலா கட்டா ஏறிட்டாருன்னு வைங்க. எதுல? மரத்துல கொலா கட்டாம இறங்க மாட்டாரு. இங்க கட்டி இருக்காரு, அங்க கட்டி இருக்காரு. இத கூட பிரச்சனை இல்லை. தூரத்துல போய் பாரு, போஸ்ட் மரம் புளிய மரம் ஏறி கட்டிருப்பாங்க. எங்க ஊர் திருவிழாவுக்கு இவர் தான் மைசெட்டு போட்டாரு. ஊர் பேர் என்ன? இழுத்தடிச்சாம்பட்டி. இழுத்து அடிப்பாங்க. அப்போ உன் சாமி பேரு? பொந்து கருப்பு. அவர்கிட்ட போய் எப்படி வேண்டும்? பொந்து கருப்பா, பொந்து கருப்பா, கருப்பா கருப்பா. யாருக்கு கருப்பா கருப்பா? பொந்து கருப்பா. என் பொந்துக்கு நிறைய அவளுக்கு சண்டை கொடுத்துறாங்க. இவ்வளவு நிக்கிறாங்க. என் பொந்துக்கு எந்த பிரச்சனை இல்லாம நீ தாண்டா பாத்துக்கிறனும், பக்கத்திலே இருந்து பத்திரமா பாத்துக்கிறனும். அப்படி மட்டும் சாமியை கும்பிட்டு வா. பொந்து கருப்பேன் பொந்து அடைச்சு பிடிங்க.
சொல்லக்கூடாது. அப்படி ரொம்ப துணியான தெய்வம். அந்த ஊர் திருவிழாவுக்கு இவர் தான் மைசிட்டு போட்டார். ஆமா. மனுஷன் ஊர்ல பேர் வாங்கணுமா இல்லையா? மரம் மட்டும் போலீஸ் மரம், புளிய மரம், வேப்ப மரம், ஆல மரம், ஒரு மரத்தை விடுறதுல எல்லா மரத்துல ஏறி கொலா கட்டாரு. சரி. என் வீட்டு பக்கத்துல பெரிய மாங்காய் மரம், பக்கத்துல அடிகொலா. ஆமா ஆமா ஆமா. குடத்தை வச்சு தண்ணி பூச்சிக்கிட்டே இருக்கேன். சரி. இந்த மனுஷன் கையில மடிச்சு கட்டிட்டு மேல மரத்துல ஏறி கொலா கட்டிட்டு இருக்காரு. எனக்கு இந்த விவரம் தெரியல. மரத்துல சல சலம் சத்தம் கேட்டோன்னே நான் என்ன நினைச்சிட்டேன், சின்ன பயலுங்க அதான் இந்த மாதிரி குட்டி பயலுங்க மாங்காய் புடுங்க ஏறி இருக்குங்க அப்படின்னா நீ சத்தியமா நினைச்சேன். சரி மாங்காவை களவாண்டாங்க, கீழே விழுந்து கையை கால உடச்சுப்பாங்களே, சத்தம் மூடும் சொல்லி கொழாயில தண்ணி அடிக்கிறத விட்டு அப்படி அண்ணாந்து தாண்டி பார்த்தேன். அண்ணாந்து எதை மேடம் பாத்தீங்க? பாவி மனுஷன் கொலா கட்டுற அவசரத்துல உள்ள டவுசர் போடாம ஏறிட்டாரு. பச்சையா தெரியல மாங்காய் பூரா எனக்கு கருப்பு கருப்பா தெரியுது. நீ உடனே தொட்டியை போட்டு இழுத்துருப்பிய. தொட்டியை போட்டு இழுத்து அவர் மாங்காய் எல்லாம் சுத்த. இப்ப கூட சட்டி போடாம தான் உட்காந்து. அது எப்படி உனக்கு தெரியும்? நாங்க எப்பயுமே சட்டியே போட மாட்டோம். நானும் அப்படிதான். அடிக்கிற வைக்கி காசு ஊடால பேஸ் பவுடர் போட்டுக்கப்பா, வேர்வை வர. சரி அம்மா பாத்தியா? அம்மா நான் என்ன பாக்கல. அம்மா பாப்போம். காவல் போற விஷயத்த அம்மாட்ட கேட்போம். கண்டிப்பா. அன்பு நண்பர்கள், உடக்கிற ஓரத்துல உனக்காக அந்த பாட்டை நண்பர்கள் வந்து கேட்டாங்க. அன்பு மைத்துனர் படையப்பா, MC படையப்பா, நாரதராக நடிக்கக்கூடிய படையப்பா அவர்கள் அந்த பாடலை பாடுவார். MC படையப்பா அவர்களுக்கு அந்த பாடலை பாராட்டி ரூபாய் 200 அன்பளிப்பாக அவருக்கு வழங்கியுள்ளார்கள். அன்பு நண்பர்கள், புருஷர்கள் எல்லாருமே நல்லா இருக்காங்க. புருஷன் புள்ளக்குட்டிகள் எப்படி இருக்காங்க? புருஷர்கள் ஏன் பிள்ளைகள் அப்படின்னா ஒரு 4-5 பிள்ளைங்க பெற்றிருக்காங்க. புருஷர்கள் அப்படின்னா என்ன பண்ண சொல்றீங்க? தப்பா நினைக்க கூடாது. இவகிட்ட கேட்டா நான் புருஷன், உங்ககிட்ட கேட்டாலும் புருஷன். ஒரு விவசாயம் பண்றதுக்கு எத்தனை மாட்டை பூட்டி விவசாயம்? 2 மாடு. நிறைய நிலம் இருந்துச்சுன்னா பின்னாடி அவங்க 2 எப்படி ஒரு 10 மாடு. அப்ப ஒரு நிலத்துக்கு விவசாயம் பண்றதுக்கு 2 மாடை பூட்டி தான் விவசாயம் பண்ணணும். கண்டிப்பா. ஆனா கலப்பை ஒண்ணுதான். கலப்பை ஒண்ணு இருந்தாலும் கொழு ஒண்ணு இருக்கு. அப்ப கலப்பையும் கொழுவும் இருந்தாதான் நிலத்தை ஓட்ட முடியும். அந்த மாதிரி என் நிலத்துக்கு 2 பேர் தேவைப்படுதுமா? ஏன் தெரியுமா? மனுஷன் தான் உட்காந்துருக்காரு வரீங்களா, கண்ணத்துல கை வச்சுட்டு. அந்த இல்ல இன்னொரு பையன் இருக்கும் போது இங்க கவனிப்பாப்ல, கீழே குடிச்சிட்டே இருந்தாலும் நாங்க சொல்றது எப்படி கேட்கும்? அது நான் சொல்லி என்னமோ பண்ணி வச்சிருக்கேன். நான் சொல்லி வச்சிருக்கேன். இந்த வள்ளியம்மா வரும் பொழுது, தோழி வரும் பொழுது அப்படி தலையை நிமிந்து பார்த்தா சாமா இருக்காதுன்னு சொல்லியிருக்கேன். ஓ, அது நம்ம மேல ஒரு பயம். அந்த சாமான இல்லைன்னா அப்படி எப்படி இதை சரி பண்றது? இது சாமான நொறுக்கி பிடிவேன்னு சொல்லியிருக்கேன். ஆமா, இப்ப சித்திரை மாசம், வைகாசி மாசம், ஆடி மாசம் பூரா திருவிழா நேரம். ஆமா, மனுஷன் வீட்லயே இருக்க மாட்டாரு. நான் சும்மா இருக்க முடியுமா? அப்ப கேமரா மேல வர சொல்லிடுறாரு. அவர்தான். அப்புறம் அங்கிட்டு பூரா அவர் சீசன் ஆரம்பிச்சிடும். கல்யாணம் காது கொடுத்து அங்கிட்டு சீசன் அவர் ஃபுல்லா. அப்புறம் மைசூர்கார் வந்துருவாரு. ஆனா ஆக மொத்தம் நம்ம நிலத்துல வேலை நடந்துகிட்டே இருக்கும். இந்த உத்தராயணம் தட்சிணாயணம் மாதிரி 6 வருஷத்துக்கு 6 மாசத்துக்கு அவரு 6 மாசத்துக்கு இவரு. ஆனா 2 பேரும் சண்டை போட்டுக்க மாட்டாங்க. அந்த விஷயத்துல நான் பாராட்டுவேன். ஒன்னா வந்தா தானே சண்டை போடுறது. ஒன்னா வந்தாலும் பிரச்சனை இல்லை. கூட்டணிக்கு ஒரு ஆள் இருக்காங்க. பொம்பளை மாதிரியா பேசுற? நான் என்ன லம்பாடி முண்டையா? பேசலாமா? ஏமா பேசக்கூடாது. பிறக்கும் போது என்னத்தை கொண்டு வந்தோம்? ஒண்ணுமே இல்ல. நிர்வாண மத்தியம் பிறக்கிறோம். போகும்போது நிர்வாண மத்தியம் எதுவுமே கிடையாது. இந்த இடப்பட்ட வாழ்க்கையில எதுக்கு பொத்தி வைக்கணும், எதுக்கு மறைச்சு வைக்கணும்? மண்ணு தின்ற உடம்பு, மனுஷ வயிறு தின்று போகுது. என்ன ஒன்னோட ஒளிஞ்சிருந்தாலே என்ன விஷயம்? நாங்கெல்லாம் ஞானிகள் ஆயிட்டோமா? என்னப்பா
எப்போ இவ சேனாவோட சேர்ந்தாலும் ரொம்ப கெட்டு போயிட்டா. இவன் எனக்கு உயிர் தோழி. நான் என்ன மயிர் தோழியா? ஓ, உயிர் தோழினா இப்படிதான் செய்யணும் போல இருக்கு. ஆமா, நாங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீங்களும் அதே மாதிரி. எனக்கு உயிர் தோழியே இல்லையே. அப்ப நான் உங்க அந்தரங்க தோழிமா? அந்தரங்க தோழில அந்தரங்கத்தோட இருக்கப்பா. அந்தரங்கத்தோட வச்சுக்கோமா? ஆமா, அதனால உயிர் தோழி. நாங்க 2 பேரும் எங்க போனாலும் ஒன்னாதான் போவோம் தெரியுமா? நீங்க போங்க. எங்க போனா நான் எப்பொழுதுமே பொறாமப்படவே மாட்டேன். தண்ணிக்கு போனா ஒன்னா போவோம், குளிக்க போனா ஒன்னா போவோம், கோவிலுக்கு போனா ஒன்னா போவோம், வெளிக்கு போனா ஒண்ணா போங்க, மேல போனா ஒண்ணா போங்க, குங்க போனா ஒண்ணா போங்க, எங்க போனாலும் ஒண்ணா போங்க. என்னடி வெளிக்கு போனாலும் ஒண்ணா போங்க. அருள் கட்டவள யாருக்கு எப்படி வருது பாத்து. அச்சி, அதுல இல்லடி. தண்ணிக்கு போனாலும் ஒன்னாதான் போவோம், குளிக்க போனாலும் ஒன்னாதான் போவோம், கோவிலுக்கு போனாலும் ஒன்னாதான் போவோம், சாப்பிட போனாலும் ஒன்னா போவோம். அப்புறம் நீங்க போங்க. இங்க வந்தாலும் அங்க. நான் எப்பொழுதுமே பொறாமப்படவே மாட்டேன். பொறாமப்பட்டோம்னா அது நல்லா இருக்காது. ஆமா, போட்டி இருக்கா. ஆனா நாங்க 3 பேர் போனாலும் ஒன்னாத்தான் போவோம். அது என்ன 3 பேரு கணக்கு? டாஸ்மாக் கடைக்கு போனாலும் ஒன்னாத்தான் போவோம். சரி, விழுந்து கிடந்தாலும் ஒன்னாதான் கிடப்பீங்க. நீ உனக்கு அங்க என்ன சம்பந்தம்? இந்தடா, ஏன்டா தலையை குனிஞ்சு பாக்குறேன்? ஏடி, அவங்க போறது சரி, நீங்க எதுக்கு போறாங்க? பொம்பளை தானே நீனு. அவங்க தண்ணியை போட்டு மட்டி ஆயிட்டாங்கன்னா தூக்கிட்டு வரணும் இல்லையா? அதுக்கு நம்ம சுப்பிரமணியம் என்ன தெரியுமா சொன்னாரு? எந்த நம்ம புதுக்கோட்டை சுப்பிரமணியா? பாருக்குள்ளே நல்ல நாடு, நல்ல பாரத நாடுன்னாரு. அவர் சொல்லி வச்சதுல உண்மைதான். பாருக்குள்ளதான் நம்ம நாடு இருக்கட்டும். சுப்பிரமணியன் அந்த சுப்பிரமணியம் இல்லடி. நான் சொல்றது செல்லம்மா புருஷன். செல்லம்மா புருஷன். நீ சொல்றது பானுமதி புருஷன். செல்லம்மா புருஷனாப்பா சுப்பிரமணியன். மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். அப்படி சொல்லுங்க. மொட்டை நீ சுப்பிரமணியம் சொன்னார்னா நான் எந்த சுப்பிரமணியன் நினைக்கிறது? அவர் தான் செல்லம்மா புருஷன். நீ சொல்ற சுப்பிரமணிய பானுமதி புருஷன். நல்லா இருக்கும் சொல்லுங்க. அதனால இதை மட்டும் கட் பண்ணிக்கோங்க. அதனால எடுத்து வந்துட்டோம். எடுத்து பத்தி பார்க்கும்போது எப்படி சந்தோஷமா இருக்கு. உனக்கு எப்படிதான் இருக்கு? மாத்தி மாத்தி கேட்டுக்கிறீங்க. உனக்கு எப்படி இருக்கு, உனக்கு எப்படி இருக்கு, இப்படி இருக்கா அப்படி இருக்கான்னு யாராவது எனக்கு கேட்கிறீங்களா? உனக்கு எப்படி இருக்கு? ஆண்டவன் எனக்கு வச்சுட்டானே குறைய. என்னமா இங்க நடக்குது? இல்லடி, எப்படி காவல் பார்க்கலாம், இது எப்படி செய்யலாம், எப்படி போகலாம் தெரிஞ்சு வச்சு பொம்பளைகளுக்கு சேர்ந்தா என்ன கதியாகும்னு. எடுத்து பார்க்கும்போது மனசுக்கு எப்படி தெரியுமா இருக்கு? உங்க மனசு சந்தோஷமா இருக்கு, உங்க மனசு ஆனந்தமா இருக்கு. உனக்கு மட்டும் ஏன் அப்படி இருக்கு? ஆண்டவன் எனக்கு ஒரு குறைய வச்சுட்டான். அப்படி இப்படி அழுகுற என்னன்னு கேள்வி. அடியே, என்னடா செல்ல குட்டி, என்ன குறை உனக்கு? என் நேரத்துல ஏதாவது குறையா? ஐயோ, உம்புட்டு கலர் நான் இருந்திருந்தா நான் எப்ப இருக்க போறேன்? என் பின்னால எதுவும் குறை இருக்கா? ஐயோ, உம்புட்டு அழகா இருக்கு. பின்னால குறை இருக்கா? இல்லடி செல்லம். இருந்தாலும் எனக்கு ஒரு குறை வச்சுட்டேன். என்ன குறை? அழகு படைச்ச ஆண்டவன் ஒரு அழகு படைக்காம விட்டுட்டேன். படைத்திருந்தாலும் என்ன பண்ணி இருப்பீர்கள்? இந்த ஊர்ல 4 வீடு வாங்கியிருப்பேன். 4 வீடுக்கு தான் போகுமா அந்த செலவு? ஆனா ஆண்டவன் உனக்கு பாரபட்சம் இல்லாம படைச்சிருக்கேன். கபட்ட கூட தங்கத்தை வச்சு படைச்சிருக்கேன். இன்னும் படைக்க தெரியாம வேலை பாரு. அதெல்லாம் பேசக்கூடாது, அம்மா அடிப்பா. தங்கத்தை சுரண்டி பார்க்க மட்டும் சொல்லு. எடுத்து பார்க்கும்போது மனசுக்கு எப்படி தெரியுமா இருக்கு? எழில கோயிலே எழில மன கோயிலே ஜிஞ்சி நாக்கடி ஜினக்கு நாக்கடி ஜிஞ்சி நாக்கடி ஜிஞ்சின்னா ஜிஞ்சி நாக்கடி ஜினக்கு நாக்கடி ஜிஞ்சி நாக்கடி ஜிஞ்சின்னா எழில கோயிலே எழில புருஷன். என்னப்பா கடற்கரை நீனு வந்துட்ட? ஆமா, ஆளு கொஞ்சம் நல்லா அழகா இருக்கு. பிட்ட கூரை தொட்ட கூரை சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும். அடி உனக்கு போனா கூட வருத்தப்படுவான், அவளை பார்க்க முடியல, என்னைய அவளை பார்க்க முடியல அப்படின்னு. ஆனா உன்னை பத்திலாம் அப்படிலாம் கிடையாது. அப்படிதான் எதுலயுமே உன்னை சேரவே சேர்க்கறதே இல்ல. நீங்க அப்படிதான் என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம்? உனக்கு பிடிக்கிறதுலாம் வேற ஆளுங்க. அதனால இந்த இடத்துல பார்க்கும்போது உனக்கு ஒரு கல்யாணம் நினைச்சுக்கிட்டீங்கன்னா அப்படியே இருக்கட்டும். அழகா உனக்கு ஒரு புடவை கட்டி, ஏடா ஆமா உனக்கு அழகா புடவை கட்டி தலை நிறைய நல்ல பூ வச்சு சடையெல்லாம் பின்னி நகையெல்லாம் போட்டு உன்னை தூக்கி அதுல உட்கார வச்சு பல்லாக்குல உட்கார வச்சு உன்னை பல்லாக்குலடி பாட வேற பல்லாக்கு வேறடி ஒண்ணுதானே. இன்னைக்கு ஆத்தாங்க மீனாட்சிக்கு கல்யாணம் இல்லையா, அது மாதிரி உன்னைய மனசுல வெளியில வருது பல்லாக்குல உட்கார வச்சு அப்படி இழுத்து வரும்போது நாட்டு மக்கள் எல்லாம் பார்த்து எப்படி தெரியுமா பாராட்டணும்? பல்லாக்கு குதிரைகள பவனி வரும் மீனாட்சி, பவனி வரும் மீனாட்சி, ராசாத்தி ராசாத்தி, குதிரைகள பவனி வரும் மீனாட்சி, பவனி வரும் மீனாட்சி, மீனாட்சி